ராம் நாராயண் ராம். இன்று நாம் உலகின் சில முக்கிய பிரச்சனைகளை குறித்து பேசப் போகிறோம். பூமியில் மக்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளால் பிரபலமாக இருக்கிறார்கள், அல்லது நாம் சூழலை போதும் கவனிக்காமல் இருப்பதுதான் அதிக பிரச்சனைதானா என்பதை பார்ப்போம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்னவென்று நாம் இன்றைய தினம் விவாதிக்கப் போகிறோம். ராம் நாராயண் ராம் என்பது ஒளி ஆற்றலாகும். இதில் முதலில் உள்ள ராம் வானத்தை அல்லது ஆகாசத்தை குறிக்கிறது. அடுத்தது நாராயண் என்பது எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோளங்கள் மற்றும் விண்மீன்களை குறிக்கிறது. மறுபடியும் அந்த ராம் என்பது அனைத்து உயிரினங்கள், மிருகங்கள், தாவரங்கள் மற்றும் மரங்களை குறிக்கின்றது. ராம் நாராயண் ராம் என்ற ஒளி தன் முழுமையான பரிபூரணத்துடன் வானம், பாதாளம், பூமி மற்றும் அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கியது. இதில் எந்த ஒரு உயிரையும் விலக்கி வைக்கப்படவில்லை. இந்த ஒளியின் அதிர்வில் மண்ணின் சிறிய துகளிலிருந்து அனைத்து பிரபஞ்சமும் அடங்கியுள்ளது. ராம் நாராயண் ராம் என்பது இறைவனின் உண்மையான பெயர். ராம் நாராயண் ராம் என்ற ஒளி மரங்கள், தாவரங்கள், மிருகங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் உள்ளது. இந்த ஒளி எங்களுக்கு உள்ளுணர்வின் மற்றும் விழிப்புணர்வின் சின்னமாகவும் இது அனைவருக்கும், அனைத்து உயிரினங்களுக்கே சொந்தமானது. நாம் இதை பெரும்பாலும் அழைக்கும் போது இது நமக்கு பதிலளித்து நமக்கு குரல் அளிக்கிறது. இது அனைத்து செயல்களையும் நிறைவேற்றுகிறது. நாம் ராம் நாராயண் ராம் ஐ புரிந்து கொள்ள வேண்டும். இதை எமது இதயத்தில் வைக்க வேண்டும். அதில் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். நாம் எந்த செயல்களையும் நினைத்தாலும் அதை நோக்கி செல்லும் அடிப்படை ராம் நாராயண் ராம் ஆகும். இந்த ராம் எல்லா இடங்களிலும், அனைத்து துகள்களிலும் உள்ளது. இந்த ராம் தவிர வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரே ஒரு மதம் இருக்க வேண்டும், அது உயிர் மதம். பூமியில் பிற மதங்களை மனிதர்கள் உருவாக்கினர், ஆனால் அவை உண்மையல்ல. நாம் இயற்கையின் சீரிய அமைப்பை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும். மனிதர்கள் அனைவரும் பிறப்பிலேயே ஒரு இயற்கை மதத்துடன் பிறக்கின்றனர். ஆனால் ஏன் நாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்களை பின்தொடர்ந்து அவற்றிற்கேற்ப பணிவிடுகிறோம்? பூமியில் சுமார் 800 கோடியை அட்டவணைக்கின்ற மக்கள் தொகை இருக்கின்றன. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்களால் எங்களை தவற வழி நடத்தும் அந்த காரணிகளை நாம் கண்டறிய வேண்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மதங்களை அடிப்படையாக கொண்டு மக்களை ஏமாற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் அந்த அதிகாரிகளை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும். இதை ஒருவர் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புகள் மற்றும் மதங்கள் விஞ்ஞானம் இல்லை. சில சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்டு மனிதர்களை மிகப்பெரிய குழப்பத்திற்குள்ளாக்குகின்றன. உலகில் சுமார் 400 மதங்கள் இருக்கின்றன. அந்த மதத்தால் உழைப்போரின் எக்ஸ்ப்ளாய்டேஷன் செய்யப்படுகிறது. முதலாவது, மனிதர்களுக்கு இங்கு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இந்த பூமியில் 60, 70 அல்லது 100 ஆண்டுகள் மட்டுமே உயிருடன் வாழ்கிறார். அதன் பிறகு நாம் இறப்புதான். மரணம் ஒரு நிலையான உண்மை, அது தப்ப முடியாதது. எனவே ஏன் பொறாமை அல்லது பகை வைத்திருக்க வேண்டும்? நமக்கு தேவையானது அனைவரிடமும் அன்பும் ஒற்றுமையும் பேண வேண்டும். இதற்காக உங்கள் உள்ளுணர்வு குரலை கேட்கவும், ராம் நாராயண் ராம் ஐ தொடர்ந்து ஜபிக்கவும். இந்த மந்திரம் உங்கள் இலக்கை அடைய வழிகாட்டும்.